வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தில் உருவானது எப்படி? வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் உள்ள கோவில்களை நிர்வகிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை எப்படி உருவானது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். தமிழர்களின் தெய்வ வழிபாடு முறை, கலைத்திறன், இயற்கை நகர்வுகளை ஞானத்தால் அறிந்து முன்கூட்டியே அறிவியல் ஆற்றல் ஆகியவற்றை சிற்ப வடிவில் கோவில்களில் வடிவமைத்து தமிழகத்தின் பெருமையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகறிய செய்த பெருமை சோழ பல்லவ மன்னர்களையே சாரும். அத்தகைய பெருமைக்குரிய வழிபாட்டுத் தலங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே திருக்கோவில்களுக்கு என வழங்கப்பட்ட நிலம் மற்றும் சொத்துக்களில் நிர்வாக ரீதியாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக 1817ஆம் ஆண்டு முதல் முறையாக மதராஸ் நிலைக்கொடைகள் மற்றும் வாரிசு இன்மையால் அரசு பொருட்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கான அதிகாரம் அப்போதிருந்த வருவாய் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்று முதல் ஆயிரக்கணக்கான திருக்கோவில்கள் அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அதன்பின் 1858ஆம் ஆண்டு இந்திய நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து நேரடியாக பிரிட்டிஷ் அரசுக்கு சென்றது. அப்போது மத வழிபாட்டு விவகாரங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது என்ற உறுதியை அளித்ததால் பழைய முறைப்படி கோவில் சொத்துக்களை அனுபவிக்க தொடங்கியவுடன் மீண்டும் மக்களிடமிருந்து நிர்வாக ரீதியாக புகார்கள் எழுந்தன. இதன் காரணமாக 1920ஆம் ஆண்டு அப்போதைய முதன்மை அமைச்சராக இருந்த பனகல் அரசர் மதராஸ் மாகாணத்தில் இருந்த அனைத்து திருக்கோவில்களையும் அரசுடைமையாக்க முயற்சித்தார். இதற்காக 1922ஆம் ஆண்டு இந்து பரிபாலன சட்டத்தை முன்மொழிந்த அவர் 1925ஆம் ஆண்டு இந்து பரிபாலன சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அப்போதைய வைஸ்ராய் இர்வினிடம் முறையிட்டு இந்த சட்டத்துக்கான ஒப்புதலையும் பெற்றார். இறுதியில் 1927ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலைய வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன்படி திருக்கோவில்களின் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அவ்வாறே நிர்வாகம் சரிவர நடைபெறாத கோவில்களுக்கு அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரமும் வாரியத்துக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைய வாரியத்தினை சீர்படுத்தும் பொருட்டு 1940ஆம் ஆண்டு சிறப்பு அலுவலர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து 1942ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நியமனம் செய்யப்பட்ட அலுவல் சாரா குழு இந்து சமயம் மற்றும் அற நிறுவனங்களை வாரியத்திற்கு பதிலாக அரசே நிர்வகிக்கலாம் என பரிந்துரைத்தது. இதனை ஏற்று இந்து சமய அறக்கொடைகள் சட்டம் 1951ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு பல்வேறு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்து சமய அற நிறுவனங்களின் நிர்வாகத்தை அரசு ஏற்றது. இதனை அடுத்து சட்டத்தில் விரிவான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 1959ஆம் ஆண்டின் தமிழ்நாடு இந்து சமய அறக்கொடைகள் சட்டம் கடந்த 1960ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியன்று அமலுக்கு வந்தது. அதன் வழி இந்து சமய திருக்கோவில்களை நிர்வகிப்பதற்கான தனியான அரசுத்துறை ஒன்று உருவாக்கப்பட்டது. அதன்படி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையராக இந்திய ஆட்சி பணி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின்படி அனைத்து கோவில்களும் நிர்வகிக்கப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தம் 46,022 திருக்கோவில்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பட்டியலிடப்பட்ட திருக்கோவில்களின் எண்ணிக்கை 9,190 என்றும் பட்டியலிடப்படாத திருக்கோவில்களின் எண்ணிக்கை 36,832 எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 22 சமண திருக்கோவில்கள்,
45 திருமடங்கள், திருமடத்துடன் இணைந்த 68 கோவில்கள், 1264 அறக்கட்டளைகள், வரையறை செய்யப்பட்ட 1127 அறக்கட்டளையும் இதில் அடங்கும். தமிழகத்தில் இந்து சமய திருக்கோவில்களுக்கு சொந்தமான 4,78,283.59 ஏக்கர் பரப்பளவுடைய நிலங்கள் உள்ளன. கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை 1,23,729 குத்தகைதாரர்கள் பயிர் செய்து வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறையுடன் இணைந்த 6 கல்லூரிகளும் 48 பள்ளிகளும் இயங்குகின்றன. மேலும் திருக்கோவில்களின் தொன்மை, வரலாறு, கட்டிடக்கலை, கல்வெட்டுச் செய்திகள், வழிபாட்டு சிறப்புகள் ஆகியவற்றை மக்கள் அறியும் வண்ணம் தல வரலாறு நூல்களும், திருக்கோவிலையும் திருக்கோவில் அமைந்துள்ள ஊரையும் உள்ளடக்கிய தல புராண நூல்களும் இதன் மூலம் வெளியிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, அடுத்த காணொளி பதிவில் கோவில் அறங்காவலர் குழு தலைவரின் அதிகார வரம்பு தொடர்பான பரபரப்பு தகவல்களை விரிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். காத்திருங்கள்.